வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் கி யோகேஸ்வரி, கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவகத்தில் நிகழ்ச்சி திட்ட முகாமையாளராக பணியாற்றுகின்றேன். இவ்வருடம் சர்வதேச பெண்கள் தினமானது அதாவது செயற்பாட்டினை துரிதப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் அமைந்துள்ளது. இந்த பெண்கள் தின வரலாற்றினை பார்க்கும் பொழுது 114வது சர்வதேச பெண்கள் தினமாக இவ்வருடம் அமைகின்றது. எனவே இந்த வருடத்தில் கடந்த காலங்களில் சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் அரசாங்கத்துடன் இணைந்து பெண்ணிலைவாத செயல்பாட்டாளர்கள், அமைப்புகள் பல்வேறு வகையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த செயல்பாடுகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என்ற துணிப்பொருளிலே இவ்வருட பெண்கள் தினமும் அமைந்துள்ளது. இந்த 3 சகோதரிகளும் மலையக சமூகத்திலே சமூக மட்ட செயல்பாட்டாளராக பணிபுரிபவர்கள். எனது அருகில் அமர்ந்திருப்பவர் எஸ். மதிவதனி. மதிவதனி நுவரெலிய மாவட்ட வலையமைப்பின் உப தலைவராகவும் அதே நேரம் போலீஸ் கமிட்டியிலே உறுப்பினராகவும் பணியாற்றி அனுபவம் கொண்டவர். இவர் கடந்த காலங்களில் ஆடை தொழிற்சாலை மற்றும் தேயிலை உற்பத்தியில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தொடர்பாக பணிபுரிந்து அனுபவம் கொண்ட ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மற்றும் ஒரு சகோதரி இங்கு வந்திருக்கின்றார். அவர் ஜே. சந்திரகலா. சந்திரகலா சமூக அபிவிருத்தி மன்றத்தின் செயலாளராக பணிபுரிபவர். அதே நேரம் இவர் கடந்த காலத்திலே ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் சந்தர்ப்பத்திலே அவர் மேற்பார்வையாளர், அதாவது சூப்பர்வைசர் பதவி வகித்த ஒரு அனுபவம் கொண்ட ஒரு நபர். அதே நேரம் ஏனைய தனியார் துறையிலும் வேலை செய்து அனுபவம் கொண்ட ஒரு நபராக காணப்படுகின்றார். அடுத்ததாக இங்கு வந்திருக்கின்ற சகோதரி ஆர். மணிமேகலா. இவரும் சமூக அபிவிருத்தி மன்றத்தில் செயலாளராக பணிபுரிபவர். இவர் கடந்த காலங்களிலே இவரும் பல்வேறு தனியார் தொழில்துறைகளிலே தொழில் புரிந்த அனுபவம் வாய்ந்தவர். எனவே இந்த 3 சகோதரிகளினதும் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அதிதிகளில் முதலாவதாக மதிவதனி அவர்களது கருத்துக்களை நாங்கள் செவிமடுப்போம். மதிவதனி, நீங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு துறைகளில் வேலை செய்த அனுபவம் கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரம் பல கமிட்டி, அதாவது மன்றங்களிலும் தலைமை பதவிகளை வகிக்கின்றீர்கள். நீங்கள் இந்த சர்வதேச பெண்கள் தினத்தின் தொனிப்பொருளானது செயற்பாடுகளை துரிதப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளை நோக்காக கொண்டு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீங்கள் பெண்களின் தலைமைத்துவம் தொடர்பில் இந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்துவோம் என்ற இந்த தொனிப்பொருள் தொடர்பாக உங்களது அனுபவங்கள், கருத்துக்கள் என்பவற்றை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் சாதாரண ஒரு கடையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது எனக்கு என்னானே தெரியாது. தலைமைத்துவம்னா என்ன, எப்படி வெளியில் வரணும், சமூகம்னா என்னானே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த வகையில் தான் ஐஎஸ்டி நிறுவனத்தால் பல பயிற்சி நெறிகளை கொடுத்தாங்க. நான் அந்த பயிற்சி நெறிகளுக்கு வரக்கூட முடியாது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் அந்த பயிற்சி நெறிகளை எடுத்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும், இப்படி ஒரு சமூகம் இருக்குதா, இப்படி நமக்கும் பிரச்சனைகள் நடக்குதா, நம்மளும் இப்படி பஸ்ஸில் போகணுமே, நமக்கும் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சா, தலைமைத்துவத்தில் நம்மளும் பெண்களாக முன்னுக்கு வரணும். இவ்வளோ நாள் ஆண்களே தானே இருந்தாங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சாதாரணமாக நம்ம ஊர்களில் எடுத்துக்கிட்டாலும் கூட கோயில் தலைவர்மார்களாக இருக்கட்டும், கோயிலில் போடுவாங்க இல்லையா கமிட்டிக்கு, அதில் கூட பெண்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. மரண சமிதி இருக்குது ஊர்லேயே, அதில் கூட பெண்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஐஎஸ்டி நிறுவனம் பயிற்சிகளை கொடுத்த பிறகு ஒரு சாதாரண ஒரு மன்றத்தை உருவாக்குனாங்க ஊரில். அந்த மன்றத்தில் நான் தலைவியாக தெரிவு செய்யப்பட்டேன். நானே எதிர்பார்க்கல, உண்மையிலே எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குமா அப்படின்றத. அந்த நேரத்தில் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் கூட ஆண்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா முதன்முறையாக பெண்கள் முன்னுக்கு வாரோம் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச காலத்தில் 20 வயசில் நான் முன்னுக்கு வந்தேன். அப்போ அந்த காலம் முன்னுக்கு கூட யாருமே இருந்ததில்லை. ஏன் நான் தலைமைத்துவத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசணும்.
எந்த ஒரு துறைகளை எடுத்துக்கிட்டாலும் ஆண்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சம உரிமை அப்படின்ற பொழுது பெண்களும் ஆண்களுக்கும் கொடுக்கணுன்றாங்க. அதனால இனி வரும் காலகட்டங்களில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தலைமைத்துவ பொறுப்புகளை முன்னுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. சகோதரி மதிவதனி கூறியது போல பெண்கள் தலைமைத்துவ பதவிகளை ஏற்க வேண்டும், மிக முக்கியமான ஒரு விடயம். ஆமாம் மதிவதனி, இவ்வாறு நீங்கள் இந்த தலைமை பதவிகளை ஏற்று கொண்டு நடத்தும் பொழுது நீங்கள் குடும்பத்தில், சமூகத்தில் மற்றும் பொது இடங்களில் எவ்வாறான சவால்களுக்கெல்லாம் நீங்கள் முகம் கொடுத்தீர்கள்? குடும்பத்தை எடுத்துக்கிட்ட போது முதல்ல போகிறதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் பெண்ணாக இருந்து போகும்போது முன்னுக்கு உங்களுக்கு சமூகத்தில் இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துள்ளுக்கே பயமுறுத்துனாங்க எங்களை. இருந்தாலும் கூட நான் போகிறேன், என்னால் முடியும், என் போயிட்டு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் பேச்சை கேட்டு நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்ற பதிலை சொன்னேன். சமூகத்தை எடுத்துக்கும் போது நிறைய பலவிதமாக பேசுனாங்க. இது பொண்ணா, இது பொம்பளை பிள்ளையா, இந்த ஆட்டம் ஆடுது, இது என்ன செய்ய போகுது அப்படின்லாம் பேசுனாங்க. இருந்தாலும் கூட நான் போய் பேசினேன். வருவாங்கள்ல அபிவிருத்தி உத்தியோகஸ்தர், கிராம உத்தியோகஸ்தர், அவங்கெல்லாம் வரும்போது நான் போய் பேசினேன். இப்படி ஒரு மன்றம் இருக்குது எங்களுக்கிட்ட, அந்த மன்றத்துக்கான ஆவணங்களை வச்சுருக்கோம், இந்த மாதிரி எங்களுடைய மன்றத்தில் இத்தனை பெண்கள் இருக்கும், இத்தனை ஆண்கள் இருக்கும் அப்படின்னு ஆவணப்பூர்வமாக அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க எங்களுக்கிட்ட கோல் பண்ணி கூட பேசுவாங்க. இப்படி ஒரு மன்றம் இருக்குது, அவங்களுக்கு எதுவும் வேலைகள் வேணுமா, நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. தற்போது இப்போ முடிஞ்ச தேர்தலில் போது கூட நாங்கள் பிரச்சனைகள்லாம் தொகுத்து ஐஎஸ்டி நிறுவனத்தால் கொடுத்த பயிற்சிகளை வச்சுக்கிட்டு 10 பிரச்சனைகளை தொகுத்து பட்டயமாக செஞ்சு வந்த வேட்பாளர்கள்ட்ட கொடுத்தோம். இப்போ மலையகத்தை பொறுத்தளவுக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கிட்டாலும் கூட மலசில கூட பிரச்சனை, குடிநீர் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் மென்ஷன் பண்ணி பேசணும் குடிநீர் பிரச்சனையை. அந்த வகையில் நாங்கள் போயிட்டு 10 தோட்ட பிரிவுகளை உள்ளடக்கி நுகரலியா சமூக மட்ட அமைப்புகளின் ஒன்றியம் அப்படின்ற சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கோம். அவ்வளோ பேரும் போயிட்டு உட்காந்து ஒரு வேட்பாளரை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு எங்களுக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு ஊரில் இப்படி பிரச்சனை இருக்குது, மலையக பெண்களாக மட்டும் இல்லை, இந்த நாடு முழுக்க எல்லா பெண்களுமே எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் குடிநீர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதற்கான தீர்வையும் எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் சமூகத்துக்கு நம்ம மன்றங்களில் இருந்தாலும் கூட பல வேலை திட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சமூர்த்தியெல்லாம் வருஷத்துக்கு வருஷம் மாற்றுவாங்க. வேலை செய்யக்கூடிய ஆட்களை போட்டாலும் கூட அந்த இடத்துல 50 பேர் ஆண்கள் 5 ஆண்கள் இருந்து பெண்கள் கூட பேர் இருந்தாலும் கூட பெண்கள் மேலே நம்பிக்கைப்பட மாட்டாங்க. அந்த 5 ஆண்கள் இருக்கும்போது அந்த 5 ஆண்களுடைய கருத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. நம்ம என்னத்தான் வேலை செய்வோமாக இருந்தாலும் கூட பெண்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு இதுக்கு வரமாட்டாங்க. ஐயோ இந்த இடத்துலையும் ஆண்களை போடுங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கு தான் மதிப்பு இருக்குது. ஆண்களே தலைமைத்துவத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லா இடத்துலையுமே மட்டம் தட்டிக்கிட்டு தான் இன்னும் வராங்க. பெண்களுக்கு முடியும், ஏன் முடியாது? இப்போ நாங்களும் பெண்கள் தானே, எவ்வளோ தூரம் ஒன்றுமே தெரியாமல் இன்றைக்கி முன்னுக்கு பேசுகிறோம் அப்படின்ற பொழுது பெண்ணை முன்னுக்கு வாரோம் தானே. அந்த மாதிரி என்ன போல் இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வுகளை கொடுத்து தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அவாவாகவும் இருக்குது, என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. அடுத்ததாக இந்த கலையரங்கத்துக்கு வந்திருக்கும் ஜே சந்திரகலா அவர்கள், நீங்கள் ஆடை தொழிற்சாலைகளில் எல்லாம் நீண்ட காலம் பணிபுரிந்து அனுபவம் உள்ள ஒரு நபர். உங்களது அனுபவத்தின்படி நீங்கள், அதாவது இன்றைய சர்வதேச துணிப்பொருளை கவனத்தில் கொண்டு நீங்கள் உங்களது வேலை தளத்தில் அங்கு எவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது, என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்தீர்கள் என்பது பற்றி கூறுவீர்களா? நான் ஆடை தொழிற்சாலையிலும் தனியார் நிறுவனத்திலும் கடைகளிலும் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகளையும் இன்னல்களையும் எதிர்கொண்டுள்ளேன். நான் மட்டுமல்ல, என் போன்ற சக பெண்களும் பலதூரான பிரச்சனைகளை இனம் கண்டுள்ளன. அவற்றில் முதன்மையாக பாலியல் பிரச்சனைகள். அதாவது ஒரு சூப்பர்வைசர் வேலை செய்து கொண்டு இருந்தாருன்னா ஒரு பெண் பெண்ணுக்கிட்ட போயிட்டு ஒரு ஆப்ரேட்டர் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா டாக்கெட் கேட்குறது அப்படின்னா அவங்க டாக்கெட் கொடுக்க இயலாட்டி அவர் வேலை சொல்லி கொடுக்குறேங்கிற பேரில்
அந்த பெண்ணை வந்து இடிக்கிறது, உரசுறது, கைப்பிடிக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க அதிகமாக வந்து முகம் கொடுத்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மலசல கூடம் செல்லும் போது வந்து சென்று பெண்கள் வந்து ஆடைகளை வந்து சரி செய்வதற்கு வெளியில் வந்த பிறகு தான் ஆடைகளை வந்து சரி செய்வாங்க. சரி செய்யும் போது யாராவது பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரியான ரீதியில் ஒரு ஆணை கண்டாலும் அவ்விதமான பயம் வரும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மிரட்டுவது போன்ற பிரச்சனைகளும் அதிகமாக இருந்தது. நானும் ஒரு ஆடை தொழிற்சாலையில் நானும் சூப்பர்வைசராக மேற்பார்வையாளராக வேலை செய்து கொண்டு இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடனும் ஆண்களும் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் செய்யும் வேலையை தான் நானும் செய்தேன், நான் செய்யும் வேலையைத்தான் அவர்களும் செய்தாலும் அவர்களுக்கு அதிகபட்சமான சம்பளம் கிடைத்தது, எனக்கு வந்து சம்பளம் வந்து குறைவாகவே கிடைத்தது. ஆமாம், சகோதரி சந்திரா அவர்கள் குறிப்பிட்டது போல இன்று ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்யும் அதிகமான பெண்கள் அவர்களுக்கு தொழில் பாதுகாப்பு, தொழில் கௌரவம், சமமான சம்பளம் என்பன சரியாக கிடைக்கப்பெறுவதில்லை. ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியான வேலை செய்தாலும் கூட ஆண்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கப்பெறுகின்றனர், பெண்கள் மிகவும் குறைவான சம்பளம் பெறுகின்றனர். எனவே இந்த பெண்களுக்கு அதிகமாக பாகுபாடுகள் காட்டப்படுகின்றது. இந்த பாகுபாடுகள், அநீதிகள், அசமத்துவ நிலை, அநீதியான நிலை என்பன இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதே அவரது கருத்தாக இருந்தது. அதே நேரத்திலே வேலை தளத்தில் பெண்கள் அதிகமாக பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் இன்னல்கள், பாலியல் வன்முறைகள், உடல் ரீதியாக பாலியல் ரீதியான வன்முறைகள் எதிர்நோக்குகின்றார்கள் என்பதனை அவர் வலியுறுத்தினார். எனவே எமது நிர்வாகம் ஏனைய அமைப்புகளுடன் இணைந்து இந்த வேலைத்தள பாலியல் வன்முறை துன்புறுத்தல்களுக்கு எதிராக சமவாயம் 190 எமது நாட்டிலே சட்டமாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி வருகின்றது. அந்த போராட்ட பயணத்திலே இந்த சகோதரிகளும் இணைந்துள்ளார்கள் என்பது மகிழ்வுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வருட துணிப்பொருளானது பெண்கள் உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலான செயற்பாடுகளை துரிதப்படுத்துவோம் என்ற வகையிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பெண்கள் இந்த நாட்டின் தேசிய வருமானத்திற்கு பாரிய பங்களிப்பு செய்யும் பிரிவினராக காணப்படுகின்றனர். அந்த வகையிலே இந்த பெண்கள் இன்றும் எமது நாட்டின் தேசிய அறிக்கைகள், தகவல்களை எடுத்து பார்க்கும் பொழுது அண்மை காலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது என்னவென்றால், எமது நாட்டிலே இளம் வயது திருமணம் மற்றும் பாடசாலை கல்வி இடைவிலகல் என்பன இந்த பெண்கள் மத்தியிலே அதிகரித்து காணப்படுகின்றது. அதே நேரத்தில் விவாகரத்தும் அதிகரித்து செல்கின்றது என்ற ஒரு தகவலை நாங்கள் தேசிய அறிக்கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே மணிமேகலை, நீங்கள் உங்களது அனுபவத்தின்படி இது தொடர்பான கருத்துக்கள் அல்லது அபிப்பிராயங்கள் என்ன மாதிரியாக இருக்கின்றது, அது தொடர்பான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாடசாலை இடைவெளிகள் என்று கூறினீர்கள். அதில் பெண்களை பார்க்கும்போது பெண்கள் இன்று உயர்கல்வியை கற்கும்போது தூரத்தில், அதாவது விஞ்ஞானத்துறை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தூரத்தில் சென்று படிக்கக்கூடிய காலகட்டம் தான் இன்று இருக்கின்றது. அவ்வாறு கற்றுக்கொள்ளும் போது வீட்டில் இருக்கும் தலைமைத்துவத்தில் இருக்கும் ஆண்கள், நீ பெண்ணாக இருப்பதால் நீ தூரத்தில் சென்று படிக்கும்போது நாங்கள் உன்னை பாதுகாக்க எங்களால் முடியாது, ஆகையால் நீ அங்கு சென்று படிக்காத என்ற ஒரு நிலைப்பாடு அந்த பெண்ணுக்கு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் சிறுவயது திருமணம் என்கின்ற போது இப்போ பெண்களை படிக்க அனுப்பாத போது அவர்களின் தேடல்கள் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. ஒரு தனது அந்த 4 அறைக்குள்ளே தனது வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும் போது அவர்களின் வெளிப்படையான திறமைகள் வளரப்படாது. அவர்கள் வெளி உலகத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அவ்வாறு கிடைக்காமல் இருக்கும்போது யாரோ ஒரு தனிநபர் ஓரிரு வார்த்தைகள் அழகாக அன்பாக பேசும்போது அதுதான் உலகம் என்று எண்ணிக்கொண்டு சிறுவயதில் திருமணம் முடித்துக்கொண்டு, அந்த சிறுவயது திருமணம் எங்கு செல்கின்றது தெரியுமா? அதுதான் நீங்கள் சொன்ன அடுத்த விவாகரத்து என்ற ஒரு படிமுறைக்கு செல்கிறது. அந்த சிறுவயதில் திருமணம் செய்த பிறகு வாழ்க்கை என்பது என்ன ஒரு வட்டம் என்று தெரியாமலே அந்த கல்யாண திருமணம் வாழ்க்கையில் இணைந்து விடுகிறார்கள். அவ்வாறு இணைந்து விடும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்ற அறிவு அவர்களுக்கு
இல்லை. ஏன் அது சிறுவயது திருமணம் என்று நாமே கூறிவிட்டோமே, அதனால் இல்லை. அது மட்டுமல்லாமல் இன்று திருமணச் சான்றிதழ் இல்லாமலும் இருக்கிறார்கள். 18 வயதிற்கு கீழவே திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணச் சான்றிதழ் இல்லை. பிள்ளைக்கு பெயர் சொல்லும் போது தாயின் திருமண சான்றிதழ் எங்கு என்று வினாவும் போதுதான் தெரிகிறது அவர்கள் சிறுவயது திருமணம், சான்றிதழ் இல்லை என்ற காரணமும் வருகிறது. பிறகு 2 பிள்ளைகளான பிறகு கணவன் என்ன செய்கிறார், மனைவியை தனது பிள்ளைகளுடன் வீட்டில் விட்டுவிட்டு தூரத்தில் தான் வேலை தேடி செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. அவ்வாறு தூரத்தில் வேலை தேடி செல்லும் போது வேலை செய்யும் இடங்களில் அவருக்கு ஒரு சிறு காதல் வயப்படுகிறார். அவ்வாறு காதல் வயப்படும் போது மனைவி மட்டும் இங்கு விடுபட்டு தான் இருக்கிறார். அவ்வாறு நிலைமையில் சிறு சிறு பிரச்சனைகள் சென்று அது முடிவடும் இடையும் விவாகரத்தாக தான் இருக்கிறது. சகோதரி மணிமேகலா, அவரது மட்டத்தில் களத்தில் எதிர்நோக்கிய பல பிரச்சனைகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். அதே நேரத்திலே சகோதரி மணிமேகலா, நீங்கள் இங்கு பல பிரச்சனைகள் எல்லாம் முன்வைத்தீர்கள். இவற்றுடன் பார்க்கும் பொழுது இன்று எமது சமூகத்திலே அல்லது எமது நாட்டிலே அதிகமான பெண்கள், யுவதிகள் உயர்கல்வி, பல்கலைக்கழகம் என்று உயர்கல்வி கற்று வந்தாலும் கூட அவர்கள் தொழில் பெற்றுக்கொள்வது என்ன மாதிரியான சமூகத்தில் நிலவுகின்ற தொழில்களை பெற்றுக்கொள்கின்றார்களா, அதில் எதுவும் சிக்கல்கள் இருக்கின்றதா, இந்த நிலைமைகள் சமூகத்திலே எவ்வாறு காணப்படுகின்றது? இது தொடர்பான உங்களுடைய அபிப்பிராயம்? என்னை பொறுத்த மட்டிலும் கல்வி என்பது மட்டும்தான் பெண்களுக்கான ஒரு நிரந்தர ஒரு முகவரி என்று தான் நான் கூறுவேன். அந்த முகவரியை நாம் கட்டாயம் அவர்களது கையில் ஒப்படைக்க வேண்டும். அவள் எந்த துறையில் செல்கிறாரோ அந்த துறையில் அவளை நம்ம பயணிக்க நாம் ஒரு பயணியாக அவர்களுடன் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று தான் கூறுவேன். அது மட்டுமல்லாமல் இன்று பல்கலைக்கழகம் எல்லாம் சென்று திருமணம் என்ற ஒரு வலையில் தான் நம்ம எல்லாம் அடுத்தபடி நகர கட்டம் என்று பார்க்கும்போது திருமணம் தான். திருமணம் முடிந்தவுடன் தனது தலைவர், அதாவது வீட்டு தலைவரின் கையில் தான் அந்த பெண்ணின் அடுத்தபடியான வாழ்க்கை நகர்வு இருக்கின்றது. அவ்வாறான நகர்வை நாம் பார்க்கும்போது திருமணம் ஆனவுடன் பல்கலைக்கழகம் சென்ற பெண்ணை கூட இந்த திருமணமான கணவர் தனது பிடிக்குள்ள தான் வைத்திருக்கிறார். நீ வேலைக்கு செல்வது எனக்கு பிடிக்கவில்லை, நீ வேலைக்கு சென்றால் எனது கௌரவ குறைச்சல் என்று ஆண்கள் சிலர் எண்ணுகிறார்கள். நான் வேலை சென்று வருவேன், நீ அதை வைத்து கொண்டு குடும்பத்தை நடத்து, அதுதான் உனக்கு அழகு என்று பெண்களை அடக்குமுறை தான் சொல்கிறார்கள். அவ்வாறு பெண்களுக்கான ஒரு அடக்குமுறையை கையாளும் போது அவளதின் திறமை அவளுக்குள் அடங்கினால் பரவாயில்லை, அது மற்றவர்களையும் ஒரு முடக்குகின்றது. ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானத்துறை ஆசிரியராக இருக்கலாம், திருமணத்துக்கு பிறகு அவள் அந்த தொழிலை நடத்தாததால் அவரது திறமை மட்டும் அந்த 4 அறைக்குள் முழுகவில்லை. அவளை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ என்னை போன்று அதாவது எத்தனையோ பெண்கள், இலங்கையில் எத்தனையோ வருமான குறையீட்டினால் படிக்காத பெண்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பிள்ளையை படிக்க வைத்தால் கூட போதுமே. அதாவது அந்த மாதிரி நிலைமை இங்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்த உணர்வு விடயமும் இருக்கின்றது. என்னவென்று கேட்டால், பெண்கள் தனது வேலை தனது சொந்த கால்களில் நிற்க வேண்டும். அவள் தனது வேலையை அவளாக செய்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. பெண்கள் தனது திறமைகளையும் தனது உரிமைகளையும் மற்றவர்களுக்காக, உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்றால் நீ முயற்சிக்காதே, உன்னிடத்தில் திறமைகள் இருந்தும் மற்றவர்கள் உன்னை புறக்கணித்தால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே என்று தான் நான் கூறுவேன். இந்த அதாவது இன்றைய தினத்திலே எம்முடன் இங்கு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இந்த மலையகத்தை சார்ந்த பெண்கள் அரசியல், பொருளாதார, சமூக ரீதியாக முகம் கொடுத்த பல்வேறு பிரச்சனைகளை இங்கு முன்வைத்தார்கள். இவர்கள் முன்வைத்த இந்த பிரச்சனை மலையக பெண்களுக்கு மட்டும் உரித்தான பிரச்சனை அல்ல. மாறாக இந்த பிரச்சனை அனைத்து வர்க்க தட்டுக்களில் உள்ள பெண்களும், குறிப்பாக தொழிலாளர் வர்க்கம், மத்தியதர வர்க்கம், உயர் மத்தியதர வர்க்கம், உயர்மட்ட வர்க்கம் என அனைத்து வர்க்க தட்டுக்களையும் கொண்ட பெண்கள் இந்த பிரச்சனைகளுக்கு இன்று முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாகுபாடுகள், அநீதிகள், உரிமை மீறல்கள் என பல மட்டங்களிலும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த வகையிலே இந்த பெண்கள் உலக ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் எதிர்நோக்கிய இந்த பிரச்சனைகளுக்கு கடந்த காலங்களிலே உலக அரசியல் மற்றும் தேசிய அரசியல் ரீதியாகவும் ஏனைய செயல்பாட்டாளர்களும் பல தளங்களிலும் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தார்கள். ஆனாலும் இன்றும் நாங்கள் இந்த விடயங்களை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு பெண்களும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தைரியத்தோடும் துணிவோடும் பேச முன்வர வேண்டும்.
மௌனம் கலைந்து பேச முன்வர வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் தங்களது உரிமைகளை, பிரச்சனைகளை பயமின்றி துணிந்து பேசினால்தான் நாங்கள் பெண்களாக அணி திரள முடியும். ஓரணி திரண்டால்தான் அந்த ஓரணியாக திரண்டு நாங்கள் குரல் எழுப்ப முடியும். இந்த ஓரணி திரண்ட பெண்கள் குரல் எழுப்பினால்தான் இந்த அனைவருமே ஒன்றிணைந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். மென்மேலும் அந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்த முடியும். எனவே பெண்களே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பெண் உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலான செயல்பாடுகளை துரிதப்படுத்துவோம், முன்னெடுப்போம். ஆண்களே, நீங்களும் எமது இந்த போராட்ட பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இருப்பாளர் மத்தியிலுமே இந்த புரிந்துணர்வு வேண்டும். புரிந்துணர்வுகளை பெற்றுக்கொள்வதனூடாக சனத்தொகையில் அரைவாசிக்கும் அதிகமாக உள்ள இந்த பெண்களின் உரிமைகளை, பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த பயணத்திலே, எமது நிர்வாகம் முன்னெடுக்கின்ற இந்த பயணத்திலே நீங்களும் எம்முடன் இணைந்து செயல்படுங்கள். பேரணி திரள்வோம், ஒன்றாக குரல் கொடுப்போம், எமது உரிமைகளை வென்றெடுப்போம். நன்றி.